என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இடையில கொஞ்ச நாள் போட முடியாமல் போயிடுச்சு வீடியோ, சாரி. இப்போ நமக்கு சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வெயில் நமக்கு நல்ல கம்பு களி அந்த மாதிரி இருந்தால் குடித்தா ரொம்ப பரவாயில்லன்னு தோணுது. நான் இன்னைக்கு உங்களுக்கு குக்கரில் எப்படி களி பண்ணுறது, ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். நம்ம இதை செய்யறதுக்கு ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும், டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். அதுக்கு நான் களி செய்யறதுக்கு இந்த டம்ளரில் 2 டம்ளர் கேழ்வரகு மாவு எடுத்துருக்கேங்க, ராகி மாவு. நான் கடையில் தான் வாங்கினேன், கடையில் வாங்கின மாவு தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் சரி, கடையில் அரைச்ச மாவாக இருந்தாலும் சரி. இதில் நான் இந்த டம்ளரில் 2 டம்ளர் நான் ராகி மாவு எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு டம்ளர் ராகி மாவுக்கு இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் எதில் எடுக்கிறீங்களோ அதில் 1.5 மடங்கு தண்ணி. இப்போ இந்த டம்ளரில் நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. 1க்கு 1.5. நீங்கள் அது குண்டாவாக இருந்தாலும் சரி, அது பவுலு எது எடுத்தீங்கனாலும் 1 மடங்கு மாவு எடுத்தீங்கன்னா 1.5 மடங்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு ரிஸ்க் வச்சு நல்லா கலக்கிக்கலாங்க, கட்டி இல்லாமல் கலக்கிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் கலக்கியாச்சுங்க. இப்போ இதை நம்ம அடுப்பில் வச்சு இதை நம்ம கிளறலாங்க. அடுப்பில் நல்லா கைவிடாமல் கிளறுங்க. ஒரு 5 நிமிஷம் கிளறுங்க, ஒரு 5 to 7 நிமிஷம். மாவை பொறுத்து ராகி மாவு, சில ராகி மாவு பழைய ராகி மாவாக இருந்தால் கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும், ஒரு 2 நிமிஷம் சேர்த்தி ஆகும். புது மாவாக இருந்தால் டக்குன்னு நமக்கு களி ஆயிரும். கைவிடாமல் நல்லா ரொம்ப வேகமாக வைக்க வேண்டாம் அடுப்பு. நீங்கள் தீயை கொஞ்சம் மீடியம் சைஸ் வச்சுக்கோங்க. நமக்கு பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா நமக்கு வெந்து வந்துருச்சு. லேசாக 1-2 கட்டி இருக்குது, அதை நம்ம கீழே இறக்கி வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறிக்கலாங்க. நல்லா கட்டி இல்லாமல் கிளறியாச்சுங்க. இப்போ இது நமக்கு ஒரு 3/4 பதம் வந்துருச்சு. இன்னும் ஒரு 1/4 பதம் வேகணும், அதுக்காக தான் நம்ம குக்கரில் வைக்கிறோம். இப்போ நம்ம ஒரு குண்டாவில் தண்ணி வச்சுட்டு நீட்டாக எல்லாம் வலிச்சிடலாங்க. இந்த களி ஒரு 3/4 பதம் தான் வெந்திருக்குங்க. மீதி ஒரு 1/4 பதமும் நல்லா வேகிறதுக்கு தான் நம்ம குக்கரில் வைக்கிறோம். இப்போ இந்த மாதிரி நல்லா நீட்டாக வலிச்சு விட்டுட்டு ஒரு தண்ணி குண்டாவில் தண்ணி வச்சு வலிச்சு விட்டுருங்க. வச்சுட்டு குக்கரில் நமக்கு தண்ணி ஊற்றி அதில் வச்சுருங்க. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க, ஏன்னா ஆவி தண்ணியெல்லாம் உள்ளே இறங்கும், அதுக்காக. இப்போ நம்ம குக்கரில் ஒரு 4 விசில் விட்டுக்கலாங்க. 4 to 5 விசில் விட்டுக்கலாம், போதுங்க. விசில் வரட்டுங்க, பார்க்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சட்டியில் கிளறது, இல்லை வானலியில் கிளறது, குண்டாவில் கிளறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தண்ணி அதுக்கு எப்படி எண்ணெய் ஊற்றுறது என்னன்னு தெரியாது. ஏன்னா புதுசாக செய்கிறவங்களா இருந்துன்னா இது டக்குன்னு நமக்கு செஞ்சிடலாம், ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. 5 விசில் வந்துருச்சுங்க, நிறுத்திக்கலாம். நம்ம சாதம் எப்படி விசில் அடங்கினதுக்கப்புறம், குக்கர் விசில் அடங்கினதுக்கப்புறம் எடுப்போமோ அதே மாதிரி தாங்க இதுவும் குக்கர் விசில் அடங்கினதுக்கப்புறம் எடுத்துக்கலாங்க. குக்கர் விசில் அடங்கிருச்சுங்க. இப்போ நம்ம களியை எடுக்கலாங்க. பாருங்கள், வேர்வை தண்ணியெல்லாம் ஆவி தண்ணியெல்லாம் அப்படியே தட்டிலேயே படர்ந்துச்சு. பாருங்கள், களி நமக்கு சூப்பராக ரெடி வந்துருச்சுங்க. எப்படி களி வெந்துருச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஒரு குண்டாவில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியில் கையை நனைச்சிட்டு இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டக்கூடாது. ஒட்டாமல் இருந்ததுன்னா களி வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தங்க. நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம கரண்டியில் போட்டு மூட்டு போட்டுக்கலாம். ஒரு குண்டாவில் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணியில் கரண்டியை நனைச்சிட்டு நீங்கள் ஒவ்வொரு கரண்டியாக அப்படியே எடுத்து அவங்களுக்கு பிடிச்ச உருண்டை, ஓரளவுக்கு நீங்கள் ரொம்ப பெருசாக வேணாலும் பிடிக்கலாம், இல்லை சின்ன உருண்டையாக வேணாலும் பிடிச்சிக்கலாங்க. ரொம்ப சூடாக பிடிக்க முடியல அப்படின்னா நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பிடிங்க. ஆறுனா ரொம்ப ஆற வேண்டாம், வாமாக இருக்கிறப்ப எடுத்து பிடிச்சிக்கோங்க. இந்த களி செய்யறதுக்கு 10 நிமிஷம் நமக்கு இருந்தால் போதுங்க.
அதிகபட்சம் குக்கர் சாப்பாடு மாதிரி தான். விசில் அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து களி வந்து இல்லை உங்கள் வீட்டில் நீங்கள் வாங்கி அரைச்சிங்க அப்படின்னா பழைய ராகியாக இருந்துச்சுன்னா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து ஊற்றிக்கோங்க. 1க்கு 1.25 அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. கடையில் வாங்கினீங்கன்னா 1க்கு 1.5 போதுமானதாக இருக்கும். அங்கேயும் பழைய ராகி புது ராகின்னு கூட அது நமக்கு தெரியாது. நீங்கள் அந்த 1.5 ஊற்றினீங்கனாவே அது கரெக்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா அந்த மாதிரி செஞ்சுக்கோ. வீட்டில் உங்கள் ராகி மாவு நீங்கள் அரைச்சிங்கன்னா அந்த மாதிரி ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து ஊற்றிக்கோங்க. சூப்பராக இருக்குங்க இது. இன்னும் நமக்கு வந்து தளதளன்னு வேணும். இதுவே தளன்னு தான் இருக்குது. நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் மீதி இருக்கிறத வந்து நாங்கள் தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கலாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கலாம். 2-3 நாளைக்கு கூட ஃப்ரிட்ஜில் தண்ணி ஆறுனதுக்கப்புறம் குண்டாவில் போட்டு தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ஒரு 3-4 நாளைக்கு கூட இருக்குங்க. ரொம்ப பாருங்கள் சாஃப்டாக நல்லா வெந்துருச்சு. செய்கிறது ரொம்ப ஈஸி, சாப்பிட்றது ஈஸி, உடம்புக்கும் நல்லது. புதுசாக செய்கிறவங்களுக்கெல்லாம் சூப்பராக களி தெரியாது, களி செய்ய தெரியாதுன்னு சொல்ல தேவையில்லைங்க. வீட்டில் உள்ளவங்களாம் ரொம்ப நல்லா பாராட்டுவாங்க. உங்களை பார்த்து எப்படி செஞ்சீங்கன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போதும் போல் உங்கள் ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. தேங்க்யூ.